அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் பார்க்குறோம். ஸோ கொஷின் நம்பர் 14, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் y is equal to sin inverse x square minus 4. ஸோ டொமைன் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ, அதாவது அப்ளை பண்ணுற வேல்யூ என்ன அப்படின்னு செக் பண்ணணும். ஓகேவா? ஜென்ரலாக நமக்கு சைன் இன்வர்ஸோட டொமைன் என்ன வரும்? -1 to +1. இப்போ இங்கே நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும் என்னன்னு தெரியணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் இந்த -4 கேன்சல் பண்ணுறதுக்காக எல்லா இடத்துலையும் +4 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 4 -1, இங்கே x ஸ்கொயர் -4 +4, இங்கே 1 +4. ஸோ இப்போ இது 3 ≤ x ஸ்கொயர் ≤ 5ன்னு கிடைக்குமா? இந்த 4 கேன்சல் ஆகிடும். அகைன் நம்ம இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஸ்கொயர் ரூட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது இங்கே +ஆ -√3ன்னு கிடைக்கும், இங்கே +ஆ -√5ன்னு கிடைக்கும். ஓகேவா? அது அப்படியே எழுதுனா கரெக்டாக இருக்காது. நம்ம ஸ்மாலஸ்ட் நம்பர்லேருந்து லார்ஜஸ்ட் நம்பரை எழுதணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா, -√5 தான் நமக்கு ஸ்மாலஸ்ட் நம்பர். greater than equal to x less than or equal to -√3. இது ஒரு கண்டிஷன். அதே போல் இன்னொரு கண்டிஷனில் என்ன வரும்? +√3 to +√5. ஸோ √3 to √5. ஸோ நல்லா பாருங்கள், ஒரு கிராஃப் எடுத்தோம் அப்படின்னா -√5 இங்கே இருக்கும், -√3 இங்கே இருக்கும், அடுத்து 0 வரும், அடுத்து √3 √5. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து இது வரைக்கும் நமக்கு வேல்யூ இருக்குது டொமைனு, அதே போல் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது. ஸோ ரெண்டு இடத்துல தனித்தனியாக இருக்குது. அதை எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுறோம் அப்படின்னா, -√5, -√3 க்ளோஸ் டு இன்டர்வல், ஏன்னா இங்கே ஈக்குவல் சைன் இருக்குது, யூனியன் √3, √5. ஓகேவா? இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த ரெண்டு ஸ்டெப் நீங்கள் 1 by 1 எழுதிக்கிட்டு இந்த ஆன்சரை எடுத்து எழுதிடலாம். இதுதான் நமக்கான டொமைன். ஸோ டொமைன் இஸ் ஈக்குவல் டு இது. ஓகே, தேங்க்யூ.